ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ தேவைப்படும் போது இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட கிச்சன் வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். சேனலில் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி கலராக கிளிட்டர்ஸ் டைப்பில் நம்ம பேங்கிள்ஸ்லாம் வாங்கி போடுறோம் அப்படின்னா இந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே கையில் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கையில் அந்த கலர்லாம் கூட அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த கவரில் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளிட்டர்ஸ் இருக்குன்னு. ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக போட்டு விட்டுறலாம். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் சேர்த்துட்டு இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே அதில் டிப் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இதை போடும் போதே உள்ளே அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிட்டர்ஸ் எல்லாமே மொத்தமும் அந்த வாட்டரில் அடியில் போய் தங்கியிருக்கும். அதே மாதிரி லைட்டாக கலர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போடும் போது கையில் ஒட்டும் இல்லையா, அந்த கலர் எல்லாமே இந்த தண்ணியில் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால கலர் எல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா ஃபேடான மாதிரி ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கையில் எந்த அளவுக்கு கலர் ஒட்டுதோ அது மட்டும் தான் வெளியில் வரும். ஸோ எப்போ வளையல் வாங்கினாலும் இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு போட்டு விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குட்டி குழந்தைங்களோட ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி நல்லா பஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா இடத்த ரொம்ப அடைச்சா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஃப்ராக் வேணுனாலும் ஒரே இடத்துல அடுக்கி வைக்கலாம். ஸோ இடத்த ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. ஃப்ராக்கை நல்லா விரிச்சிட்டு கீழே ஃபஸ்ட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா மடிச்சிருங்க. மேலே ஸ்லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கீழே ஒரு மடிப்பு மேலே ஒரு மடிப்பு இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி நல்லா மடிச்சிருங்க. பேக் சைடில் கட்டுறதுக்கு நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை இந்த ஃப்ராக்கை அப்படியே திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் பேக் சைடில் அப்படியே நான் காட்டுற மாதிரியே இந்த மாதிரி பேக் சைடில் விட்டு எடுத்து அதை அப்படியே ஒரு நாட் மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக பேக் பண்ணி மடித்த மாதிரி ஆகிடும். ஃப்ராக் எவ்வளோ பஃப்னு இருந்தாலும் இந்த ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சிங்கிள் லேயரில் மடித்த மாதிரி இருக்கும். சூட்கேஸில் வச்சு கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ராவலிங் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வார்ட்ரோப்பில் ஒரே ரோவில் 5 ஃப்ராக் வைக்கிற இடத்துல நீங்கள் 10 ஃப்ராக் கூட வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் நம்ம தோலெல்லாம் உரிக்கிறோம் அப்படின்னா அந்த தோலெல்லாம் நம்ம ஊதும் போது வீடு ஃபுல்லாக குப்பையான மாதிரி ஆகிடும். அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி பாலிதீன் கவரில் ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு 2 அடி அடித்தோம் அப்படின்னா தோல் எல்லாமே தானாக உறிஞ்சு வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், அதில் இருக்கிற தோல் எல்லாமே தானாக நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இது தனியாக தோல் தனியாக இந்த வேர்க்கடலையை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு பூரி கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. பூரி கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக ஒரு சலிச்சோம் அப்படின்னா தோல் தனியாக இந்த வேர்க்கடலை தனியாக வந்துடும். ஸோ வேர்க்கடலையை எப்போல்லாம் நீங்கள் தோல் உரிக்கிறீங்களோ அப்போ இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடே குப்பையாகாமல் நமக்கு க்ளீனிங் வேலையும் ரொம்ப அதிகமாகாமல் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோலில் அடியில் கொஞ்சம் வேர்க்கடலை அப்படியே ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் போட்டு சும்மா லைட்டாக 2 பக்கமும் இந்த மாதிரி மாற்றி தட்டினோம் அப்படின்னா அதில் இருக்கிற தோல் எல்லாமே தனியாக வந்துடும், அந்த வேர்க்கடலை எல்லாமே தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ பாலிதீன் கவருக்குள்ளேயே நம்ம வச்சு செய்கிறப்போ குப்பை எல்லாமே அந்த கவர்லேயே போயிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க நோட்டில் எழுதும் போது பேப்பர் காற்றுல பறந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணிக்காய வைக்கிற கிளிப் இருந்துச்சு அப்படின்னா அட்டையோடு சேர்த்து இந்த மாதிரி நோட்டை கிளிப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா காற்றுல பறக்காமல் இருக்கும். அவங்களுக்கும் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இடியாப்பத்தை பிழியாமல் ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு சரியான மெத்தடில் சரியான அளவுகளோட சொல்லியிருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் 2 கப் அளவுக்கு வாட்டரில் கொஞ்சமாக கீ சேர்த்து லைட்டாக பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்குறப்போ ஒட்டாமல் உதறாமல் வரணும். அதுதான் சரியான பக்குவம். 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்ப அச்சுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு மாவு வச்சு பிழிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். இடியாப்பத்துக்கு பிழியும் போது மாவு உதிரக்கூடாது. கை வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். மோஸ்ட்லி இடியாப்பம் பிழியும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு பிழிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த மாவில் நீங்கள் பிழிஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிச்சு வரும்போது இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா நல்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இது கூட சிக்கன் கறி, மட்டன் கறி, கடலைக்கறி, வெஜ் குருமா, ஆட்டுக்கால் பாயான்னு வச்சு சர்வ் பண்ணும்போது அல்டிமேட்டாக இருக்கும்.
அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சில்வர் பாத்திரங்களை நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி உப்பு பூத்தா மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மூடி வினிகரை பாத்திரத்தில் சேர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை சாதாரண ஏதாவது பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு அகெயின் வந்து கொஞ்சமாக வினிகரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் நல்லா காஞ்சிருக்கும். ஸோ அதை அப்படியே நல்லா தொடச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அகெயின் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பெல்லாம் தெரியுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. இப்போ நான் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். உள்ளே இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த உப்பெல்லாம் சுத்தமாக நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற சில்வர் பாத்திரங்களை வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாப்பாடு தட்டில் இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே நம்ம சிங்க்கில் போட்டோம் அப்படின்னா சிங்க் அப்படியே அடைச்சிரும். அதை அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நைட்டு மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் படுப்போம். ஸோ அழுக்காக இருக்கிற அந்த மிக்ஸி ஜாரில் இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சிங்க் அடைக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த பாத்திரங்களில் இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக டேப் வாட்டர் இதில் உள்ளே ஊற்றிட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் தான் ஆகும். அதை அடித்ததுக்கப்புறம் இதை அப்படியே சிங்க்கில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக தொடர்ந்து விட்டுட்டிங்க அப்படின்னா சிங்க் அடைக்காமல் பார்த்துக்கலாம். கிச்சனில் கண்டிப்பாக நம்ம டஸ்ட்பின்லாம் வச்சுருப்போம் இல்லையா? மோஸ்ட்லி கிச்சனில் பேட் ஸ்மெல் வரதே அந்த டஸ்ட்பினில் இருந்து தான். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம டஸ்ட்பினில் போடும்போது லைட்டாக அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுவே பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம சிங்க்கில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார், டிஃபன் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம டெய்லியுமே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஸ்கெட் ரொம்ப லூஸான மாதிரி ஆகிடும். நம்ம அந்த பொருளை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம எடுக்காமல் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உள்ளே ஃபங்கல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த கேஸ்கெட் எல்லாத்தையுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட் எல்லோயிஷ் கலராக இருக்கும். அப்படி இல்லைனா உள்ளே லைட்டாக பிளாக் கலரில் படிஞ்ச மாதிரி இருக்கும். இதை ப்ராப்பராக எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் பாத்திரம் கழுவுற லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஸ்கெட் எல்லாத்தையுமே போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். இது கூடவே குக்கரில் நம்ம யூஸ் பண்ணுற விசிலையும் இது கூட போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா இதில் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே தானாக கரைஞ்சி வர ஆரம்பிச்சிரும். டூத் ப்ரஷ் வச்சு ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.